எங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் ஆஸ் சூன் அஸ் எங்களோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கிற ஒரு பீரியட்ல ஹீ இஸ் ஆல்ரெடி மேரிட் அண்ட் ஐ ஹவ் ஆக்டட் வித் தட் பர்சன் ஆல்சோ லேட்டர். தேர் இஸ் ஆல்வேஸ் ஆர்குமெண்ட்ஸ், அதெல்லாம் இருக்கும், நிறைய சண்டைகள் எல்லாம் இருக்கும். பட் சண்டை எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் நடந்தது, மைட் பி கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கும். இவங்க என்ன ரொம்ப நாளா ஒன்னாவே இல்ல, இவங்க நிறைய பேர் வந்து ரீசென்ட்லி சம்படி ஓ நீங்க 2 பேர் மேரிடா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, என்ன இவங்களை காணுமே, 2 பேரையும் பார்க்க முடியலையே அப்படின்றதுலாம் இருந்துச்சு. ஸோ ஏன் கப்பல் இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டீங்க, என்ன காரணம்? அவர் 24/7 ஒர்க் பண்ணுவார். என்னோட பேட்டர்ன் வந்து ஐ ஹாவ் அ வெரி ஃபிக்ஸட் மார்னிங் ஸ்கெடியூல். ஃபார் ஹிம் இட் இஸ் நாட் லைக் தட். அவருக்கு எப்போ ஒர்க் பண்ணணும்னு தோணுதோ ஹில் ஒர்க். இப்போ எல்லாருக்குமே ஒன்று இருக்கும்ல, இவங்க வந்து இவங்களோட பையன், ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், இந்த மாதிரி ஒன்றும் இருக்குல்ல. பட் ஐ திங்க் வந்து இவங்க இண்டிவிஜுவலாக தான் வந்து பண்ணுறாங்கன்னு 100% வெளியே இருந்து ஃபீல் 100%. எங்களுக்கு வந்து டைரக்ட்லி லிங்க்டே இல்லாத இதில் ஹீ ஹிம்செல்ஃப் வெண்ட் அண்ட் மெட் த டைரக்டர். நம்ம பையன் வந்து இவங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணணும், இல்லை இவங்க படத்துக்கு பாடணும்னு உங்களுக்கு அம்மாவா ஒரு ஆசை ஒன்று இருக்கும்ல, ஃபியூச்சர்ல இது பண்ணணும்டா அப்படின்ட்டு, அதாவது இருக்கு அந்த மாதிரி? He'll become, I am still thinking that he'll come into acting also. உங்க 2 பேர்ல யார் எமோஷனல், யார் ரொம்ப லாஜிக்? 2 பேரும் எமோஷனலாக இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு. பட் we have moved across. அது அந்த மாதிரி தாண்டி போயிருக்கோம். That's why we are here. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர், இது எங்களோட பாரடைஸ். கார்த்திபுரம், சவுத் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் 200 acres township in கோயம்புத்தூர். பிரீமியம் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ். அண்ட் வந்து நாங்க சாரை பார்க்கவே முடியறது இல்லை, ஷாம் சார். ஓகே, எங்கேயாச்சும் அடிக்கடி ஏதாவது கொஞ்சம் வந்து நாங்க பார்க்க முடியறது. சார் என்ன பண்றாங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? He's ஒரு 20 years almost. He's slowly started bifurcating into business activities. So அதில் வந்து பிஸியாக இருக்கிறதுனால புது ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வருது அவருக்கு. He is just waiting for the right moment that he also should feel come back to make a comeback. I want to make a mass comeback. So yeah, ஏதாச்சும் அரசு பிரஸ்ல சொல்ல முடியுமா, அடுத்து வந்து சில மாதங்களில் பார்க்கலாம் அந்த மாதிரி? இல்ல, அப்படி ஒண்ணுமே சொல்ல முடியாது. That is one thing that all 3 of us, என் பையனும் வந்து he is also an artist. அவன் மியூசிக் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறான். his video today they have released ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு வைரல் சவுத்தில் வீடியோ சாங், and he is working in different projects மியூசிக் ப்ரொடக்ஷனில். ஸோ அவனும் ஆர்டிஸ்ட். ஸோ 3 பேருமே இண்டிவிஜுவலி we think differently. மேம் ஃபேமிலியா இருந்தாலும் நாங்க ஃபேமிலியா இருந்தாலும் 3 பேரும் 3 டைரக்ஷன்ல தான் திங்கிங் ப்ராசஸ். ஐ எம் மோர் இன்டு கிளாசிக்கல் சைட், அவன் வந்து மோர் இன்டு மாடர்ன் கான்டெம்பரரி மூவிஸ், அது இதெல்லாம். இவர் வந்து ஹீ லைக்ஸ் ஆல் த 80s 90s மூவிஸ் எல்லாமே. அண்ட் ஹீல் கீப் அனலைசிங் போத். இது எனக்கு பிடிச்சது, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ், எவ்ரி திங் வில் ஹேப்பன். ஸோ அதுதான், எவ்ரிபடி ஹேஸ் அன் இண்டிவிஜுவல் திங்கிங். அதனால நாங்கள் வந்து he takes individual decisions, I take individual decisions, and we'll tell each other இதுதான் நடக்க போகுது, இதுதான் பண்றோம் அப்படின்னு சொல்லி keep updated. லைக் இந்த குடும்பமா டிஸ்கஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாமா, நம்ம அந்த டிஸ்கஷன்லாம் இந்த மாதிரி yeah, that will happen if we have a confusion about it. That definitely happens. But finally who takes the final decisionன்றது எல்லாமே என்கிட்ட இருந்து நான் சொன்னாதான் அவர் பண்ணுவார், இல்லை அவரை கேட்டு தான் நான் பண்ணணும் அப்படின்றது வந்து இல்லை, லக்கிலி. Okay, and then so that can be another reason you asked how I stay like this. ஜோதிகா மேம் சொல்லுவாங்களே, I have a very good husband. அந்த மாதிரி he really takes care of me in that way. That matters a lot. Yeah, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ஈவன் நாங்க கலாட்டால கூட ஒரு லாஸ்ட் ஒரு 1 year we had tried மேம் கப்பல் இன்டர்வியூ கொடுங்க, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, என்ன இவங்களை காணுமே, 2 பேரையும் பார்க்க முடியலையே அப்படின்றதுலாம் இருந்துச்சு. ஸோ ஏன் கப்பல் இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டீங்க, என்ன காரணம்? கப்பல் இன்டர்வியூ அதுதான் டைமிங் வந்து, நான் ஒர்க் ஆன் அ டிஃப்ரெண்ட் டைம் பேட்டர்ன், அவர் வந்து ஹி ஒர்க்ஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் டைம் பேட்டர்ன். அதான் பிஸ்னஸில் இருக்கிறதுனால ஹீ ஆல்வேஸ் ஒர்க்ஸ். அவர் 24/7 ஒர்க் பண்ணுவார். பட் ஹீ ஹேஸ் ஹிஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அது இதெல்லாம் ஹில் சில் டவுன். அது என்னோட பேட்டர்ன் வந்து ஐ ஹாவ் அ வெரி ஃபிக்ஸட் மார்னிங் ஸ்கெடியூல். நான் வந்து ஐ கேன் டெஃபினெட்லி டெல், நான் ஐ வேக் அப் அட் திஸ் டைம், ஐ டூ திஸ் அட் திஸ் டைம் அப்படின்றது இட்ஸ் அ ஃபிக்ஸட் பேட்டர்ன் ஃபார் மீ. ஃபார் ஹிம் இட் இஸ் நாட் லைக் தட். அவருக்கு எப்போ
ஒர்க் பண்ணணும்னு தோணுதோ ஹில் ஒர்க். ஹி மைட் ஒர்க் டில் 2 o'clock ஏர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும் எல்லாம் ஒர்க் பண்ணுவார். பட் ஐ டோன்ட் டூ தட். ஐ ஷட் டவுன் அட் 10 o'clock மேக்ஸிமம். நீங்க அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கீங்களே மேம் ரெண்டு பேரும். எஸ், நான் வந்து டைம் போட்டு இந்த கோடுக்கு கீழே தாண்ட மாட்டேன் அந்த மாதிரி இருக்கீங்க. அவர் வந்து நான் என்ன நேரம் வேணா வேலை பார்ப்பேன் அப்படி இருக்காரு. As a family we all think differently but we all stay together and absolutely we are a team. மேம் நீங்க சொல்றது எப்படிமா இருக்கு? நாங்கலாம் பேச்சுலர்ஸ் பட் we are staying in the same room அந்த மாதிரி இருக்கே மேம். But we are a team. But you are a team. So அந்த மாதிரி we balance each other, we understand each other when we அது ஒரு சப்போர்ட் வேணும் இமோஷனலி அப்படின்னு இருக்கும்போதெல்லாம் 100% we all stay together. But individual decisions நம்ம வந்து மோஸ்ட்லி we discuss, பட் அந்த ஃபைனல் கால்ன்றது வந்து it's an individual decision always. அண்ட் நீங்க சொன்னீங்க வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து சாரும் தான் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஒரு 30 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகி ஐ திங்க் ஒரு 23 years. ஒன் பெஸ்ட் மொமெண்ட் வந்து நான் அது எப்பயுமே செரிஷ் பண்ணுவேன் லைஃப்ல ஷாம் சாரோடனா என்ன சொல்வீங்க? I mean, we always, when we travel and all, we'll have a very peaceful state of mind. So, abdi relaxed, nama when we fly to any place, nama abdi take off pannuvola, then you will just disconnect with everything. நல்லா இருக்கு எனக்கு அப்படி. ஓகே. So you'll be like, I exist, but I'm flying. And ஒரு டோட்டல் கண்டென்ட்டாக இருக்கிற ஒரு இது அது that happens whenever we travel together. So he'll also be very relaxed and very light அந்த மாதிரி. And so nothing serious, no words அந்த மாதிரி நிறைய பேசுறது அந்த மாதிரி இல்லை. பட் ஒரு சைலண்ட், ஒரு வெரி கம்ஃபர்டபுள், வெரி கண்டென்ட் ஸ்பேஸ், அதில் அப்படி மிதக்கிற மாதிரி நல்லா சொல்லுவல. தட் ஐ ஆல்வேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் when we travel together. மேம் இதெல்லாம் வந்து இந்த நியூலி மேரிட் கப்பிள்ஸ்லாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் 23 இயர்ஸ் கழிச்சும் அதே ஒரு அது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சொல்றீங்க. It's not the butterfly thing, it's a kind of companionship. And we get comfortable with each other. There is always arguments, அதெல்லாம் இருக்கும் நிறைய டிஸ்கஷன்ஸில். இதுதான் we argue a lot, சண்டைகள் எல்லாம் இருக்கும். பட் சண்டே எல்லாம் வந்து இட் won't go beyond a day or something. அதுதான் might be because of this reason. அந்த இண்டிவிஜுவல் டிசிஷன்ஸ் வந்து தனித்தனியாகவே எடுக்கிறதுனாலே இருக்கலாம். ஸோ அந்த ஸ்பேஸ் இதெல்லாம் மாடர்ன் ஜார்கன்னா. ஸோ தேட் ஆல் இஸ் அப்ளைட். அண்ட் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது, இப்போ நாங்கள் 3 பேருமா ட்ராவல் பண்ணும்போது we are at peace. வெரி என்ன சொல்கிறது, அதான் சொல்கிறேன், இட்ஸ் லைக் அ ஃப்ளையிங் ஸ்டேட். ஒரு மாதிரி நம்ம வந்து யூஆர் இந்திய என்ன சொல்றது, கால் தரையில படல அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி மொமெண்ட், லெவிட்டேட்டிங் ஸ்டேட், யூ நோ, யூ ஆர் ஜஸ்ட் தேர். சோ இப்போ வந்து நீங்க எங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் அப்படி ஒன்று கொடுப்பீங்கன்னா என்ன சொல்வீங்க? ஒரு ஹாப்பி ரிலேஷன்ஷிப். இப்போ நம்ம யூ கேன் ஆர்கியூ வித் த பர்சன், யூ கேன் ஹேவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், ஆனால் யூ ரெஸ்பெக்ட் ஈச் அதர். யூ ஷுட் நாட் பி, இப்போ நம்ம வந்து அந்த பாயிண்ட் வந்து நம்ம எக்ரி பண்ணல அப்படி இருந்திருந்தாலும் யூ ஷுட் நாட் டிகிரேட் தட் பர்சன், யூ ஷுட் நாட் டிஸ்ரெஸ்பெக்ட் தட் பர்சன், யூ கிவ் வேல்யூ தட் பாயிண்ட் ஆல்சோ. இஃப் தட் அவர் வந்து சொல்கிறது நம்ம ஒத்து போக முடியாத ஒரு சப்ஜெக்ட், ஒரு டாபிக், ஸோ யூ ஆக்செப்ட் தட் இஸ் அவரோட தாட்ஸ் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இட் ஷுட் நாட் கோ இன் டு அ பர்சனல், யூனோ, அன்னைக்கு எப்படி சொன்னீங்களே, ஓகே, அதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களா மேம்? டிபிக்கல் வைஃப் திங்லாம் வந்து பண்ண மாட்டீங்க? அப்பப்போ இருக்கு, நான் சொன்னேன் இல்லையா, அப்பப்போ வரும், எல்லாமே இருக்கு அப்பப்போ. பட் ஐ டோன்ட் கேரி இட் ஃபார்வர்ட். போத் ஆஃப் அஸ் டசன்ட், வி டோன்ட் கேரி இட் ஃபார்வர்ட். இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் நடந்தது, மைட் பி கொஞ்ச நேரம் பேசாமல் இருப்போம், தென் பியாண்ட் 24 hours we don't take it. We'll just move ahead. அது வச்சுட்டு ஒரு பர்சனல் ஒரு டார்கெட் பண்ணி பேசுறது அதெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா பேசாம இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் பண்றது இல்ல. பட் we'll go back into silence and we'll think, சொன்னது சரியாயிடுச்சா அப்படின்னு ஒரு கன்சோல் பண்ணிப்பீங்களா செல்ஃபா? ஓகே சரி, ஓகே அக்செப்ட் பண்ணிப்போம், அடுத்து நம்ம போய் பேசுவோம்னு ஒன்று இருக்கும்ல, நீங்க என்ன யோசிப்பீங்க எல்லா டைமும்? சரி, அது நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு, நான் வந்து திங்க் பண்ணதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு ஐ வில் கோ பேக் அண்ட் திங்க் ஃபார் மை செல்ஃப். ஸோ தென் அட் ஒன் பாயிண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், அவர் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு நமக்கு ஒரு இது வரும், ஒரு பல்பெரியும். அந்த மாதிரி அவருக்கு ஒரு பல்பெரியும். ஸோ ஹீல் ஆல்சோ சே, வாட் யூ டோல்ட் இஸ் கரெக்ட் ஒன்லி, பட் ஐ ரியாக்டட் இன் திஸ் வே அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ இட்ஸ் சால்வ்ட்.
ஐ திங்க் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்பயுமே ரெண்டு பேர் வந்து ரெண்டு விதமா இருப்பாங்க. ஒருத்தர் வந்து எப்பயுமே லாஜிக்கலா இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து எமோஷனலி இருக்காங்க. சோ உங்க ரெண்டு பேர்ல யார் எமோஷனல், யார் ரொம்ப லாஜிக்கல்? Both of us are emotional and both of us are logical in different contexts. அவர் லாஜிக்கலாக திங்கும்போது ஐ மீன் சம்டைம்ஸ் ஐ பிகம் ஓவர் எமோஷ்னல்னா அப்போ வந்து அவர் ப்ராக்டிக்கலாக பேசுவார். அதே மாதிரி when he goes emotional, I think I'm the one who turns into a practical mode. ஸோ அது நாங்கள் ஆல்டர்னேட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் எமோஷ்னலாக இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு, பட் we have moved across. அது அந்த மாதிரி தாண்டி போயிருக்கோம். That's why we are here, right? எஸ் மேம். ஐ திங்க் வந்து நீங்க சொன்னது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன், இப்ப இருக்க நியூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு உடனே வந்து டிவோர்ஸா இருக்கட்டும், உடனே செப்பரேட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? சோ அதுதான் அவங்க கேட்டேன். அண்ட் வந்து ஒரு காசிப்புமே இருந்துச்சு, இவங்க இன்னும் ரொம்ப நாளா ஒன்னாவே இல்ல, இவங்க ஒரு ஏன் அப்படிலாம் இருந்துச்சு. நான் வரப்ப கூட டிஸ்கஸ் பண்ணேன், இப்படிதான் வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் இருந்துச்சு. சோ ஐ திங்க் வந்து இதுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் பீப்புளுக்கு. யார் சொன்னாங்க எனக்கே தெரியல, இந்த காசிப் எனக்கே தெரியல. இல்ல அந்த மாதிரிலாம் இருந்துச்சு மேம். ஏன்னா ரொம்ப இயர்ஸா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா பார்க்க நிறைய பேர் வந்து ரீசென்ட்லி somebody was, ஓ நீங்க ரெண்டு பேர் மேரிடா அப்படின்னு கேட்டாங்க. and we were like என்னங்க இது ஊருக்கே தெரியுமே எப்படி? ஆமா ஊருக்கே தெரியுமே இந்த கதை. நாங்க வந்து நிறைய வாட்டி how did you meet சொன்னேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், திருப்பி இது சொல்றதுக்கு எதுக்கு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி. நீங்க வந்து இப்ப இந்த மாதிரி காசிப்ஸ் எல்லாம் கேக்குறீங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து விஷயங்கள் தப்பா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றப்போ how will you react இதெல்லாம் பார்த்து? ஐ டோன்ட் திங்க் அது ஒரு இது கொஞ்சம் நமக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஒரு அன்ஈசினஸ் இருக்கும்ல. ஒரு மைட் பி ஒரு 2-3 hours யூ வில் கெட் ஒரு மாதிரி இது. தென் யூ வில் ஜஸ்ட் forget it and you have other things to think about, right? That's what அதான் you have to keep your mind busy always, which I am doing. எங்கேஜிங்கா இருந்தா நமக்கே இதெல்லாம் யோசிக்க தோணும். ஆமா, it's always an idle mind is a devil's workshop அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நம்ம வந்து சும்மா இருக்கும்போது தான் அது போட்டு அண்ட் nowadays ஐ திங்க் இது இன்ஸ்டாகிராமில் நீ சோஷியல் மீடியா யூ ஸ்டார்ட் கம்பேரிங் அ லாட் வித் அதர்ஸில். இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது யூ ஃபீல் லைக் அவங்க தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க அவ்வளோ அங்கே ட்ராவல் பண்ணுறாங்க, இங்கே ட்ராவல் பண்ணுறாங்க, நமக்கு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அது மோர் வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் nowadays because of this exposure. We think that others are always happy, இல்லை நம்ம வந்து நமக்கு அது இல்லையே அப்படின்ற அந்த ஏக்கம் வந்து இன்னும் அதிகமாகிற மாதிரி ஒரு கமர்ஷியலி வெரி புஷி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் சோஷியல் மீடியா. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ரைட் பேலன்ஸ் தோணுது. இவ்வளோ இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்திருப்பீங்களே, இந்த மாதிரி ஒரு காசிப் இருந்துச்சு, இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு மேகசினில் எழுதியிருந்தாங்க என்னை பற்றி, பட் இட் வாஸ் நாட் ட்ரூன்னு இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்கா? எங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் ஆஸ் சூன் அஸ் எங்களோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கிற ஒரு பீரியடில் somebody suddenly came up because நான் வந்து கேரளாவில் இருந்தேன், இவர் வந்து சென்னையில் ஆல்ரெடி செட்டில்டு. அண்ட் எங்களோடது அரேஞ்ச் மேரேஜ் தான், வித் ஜாதகம்லாம் பார்த்து ஃபேமிலி டிஸ்கஸ் பண்ணி நடந்த மேரேஜ். ஸோ என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட somebody came with a story that he is already married. Oh my God. Big heart attack. என்னங்க சொல்றீங்க? இப்பதாங்க என்கேஜ்மெண்ட் ஆச்சு. என்கேஜ்மெண்ட் ஆன கையோட and then serious discussions and then right away phone call, இங்கேருந்து ஃபோன் கால். அப்போது nothing is there. இந்த மாதிரிலாம் வந்து ஏதோ ப்ராஜெக்டில் சேர்ந்து நடித்தோம், அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு and I have acted with that person also later. லைக் யார் இந்த சொல்லக்கூடாது, கியூரியஸா இருக்கு மேம். ஐ திங்க் முடிஞ்சிருச்சு மேம், உங்களோட ஆயிடுச்சு மேம், தம்ப்நெயில் வருமே. பட் தட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு 2 days we all were in a டைசி சிச்சுவேஷன். இந்த மாதிரி ஒரு பேச்சு வருது பிகாஸ் நாங்கள் வந்து ஊரில் இருக்கோம், சென்னையில் என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லை. இட்ஸ் நாட் இந்த வாட்ஸ்அப் எல்லாம் இல்லாத காலம். அப்போது எஸ்எம்எஸ் அப்போ தான் வந்திருக்கு, எஸ்எம்எஸ் வந்திருக்கு, மொபைல் ஃபோன் அப்போ தான் வந்திருக்கு, அந்த காலம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிக் சிச்சுவேஷன் ஹேப்பன்ட். பட் தென் அதான் ரைட் அவே ரெண்டு ஃபேமிலிஸும் சேர்ந்து பேசினாங்க அண்ட் போத் ஆஃப் தே கிளாரிஃபைட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இட்ஸ் அப்சல்யூட்லி நான்சென்ஸ். நீங்க அந்த பர்சனோட வர நடிச்சேன்னு சொன்னீங்கல்ல, அவங்க கிட்ட போய் அந்த பர்சனோட ஆக்ட் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அவங்கள்ட்ட இல்ல சே how will we say that? இல்ல அவங்க கிட்ட கேட்டிங்களா என்னங்க இந்த மாதிரி ஒன்னு சொல்லிட்டாங்கங்க? சே no நீங்க அதை கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த இடத்துல இல்ல அப்போ வந்து நம்ம அதான் நீங்க அது தாண்டும் போது எப்படி இருக்கும்னு சொன்னீங்களே, ஒரு 2 days வந்து ரொம்ப அப்படி மண்டை குடைச்சலா இருக்கும், தூங்க முடியாது. நிறைய எவ்ரிபடி வில் பி டாக்கிங் ஒன்லி இன்சைட் த ஃபேமிலி, அதே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் வேற இல்லையா.
ஸோ ஒரு 2 days it was quite, then somebody decided okay நம்ம பேசி அவங்கள்ட்டே டைரக்ட்லி கிளாரிஃபை பண்ணுவோம், அண்ட் தட் சால்வ்ட் இட். ஸோ ஐ திங்க் அது நம்ம கம்யூனிகேஷன் வந்து கிளியர் ஆகாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இன் எனி சுச்சுவேஷன். அண்ட் வந்து இன்னைக்கு வந்து உங்க பையனோட சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. Yeah, yeah, yeah. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன கியூரியஸ் ஆச்சுன்னா, எல்லாருமே வந்து பேரு ஒன்னொன்னு வைப்பாங்க, அப்பா பேர் பின்னாடி வைப்பாங்க, இல்லை வந்து ஃபேமிலி நேம் வைப்பாங்க. இவர் என்ன 808 கிருஷ்ணான்னு வச்சிருக்காரு, என்ன 808 என்னவா இருக்குன்னு ஒரு கியூரியஸ். அந்த பேருக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன? He started doing additional programming. So அவர் வந்து he uses software to create music. That's the primary thing. So 808 is a kind of the sound that he creates. Originally இருக்கு, அது இவனா கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. 808 நீங்கள் வந்து சர்ச் பண்ணினாலே you will find lots of tracks with that particular sound. It's kind of ஒரு drum beats மாதிரி ஒரு percussion-ஓட ஒரு எலிமெண்ட் அது. ஸோ அதுதான் அவனுக்கு ஃபஸ்ட்டு அவன் பிடிச்சி பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அவன் வந்து மற்ற டைரக்டர்ஸ் கீழே எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது that became his identity. ஸோ நீ 808 பண்ணுவியே, ஸோ அது வச்சு நீ ஒரு இந்த ட்ராக் க்ரியேட் பண்ணி அனுப்பு அப்படின்னு கேட்டு நிறைய பேர் வந்து அவன்கிட்ட ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தட் ஹீ சோஸ் டு கீப் இட் அஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி. ஸோ 808 அண்ட் தேஜஸ் கிருஷ்ணான்றது அவனே ஷார்ட் அண்ட் பண்ணி கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணா நேம் ஃபுல் ஸ்பெல்லிங் இருக்காது, KRS I அந்த I இருக்காது, SHNA. ஸோ தட் வாஸ் ஹிஸ் சாய்ஸ். ஸோ அவன் சொன்னால் அந்த மாதிரி இண்டிபெண்ட் இதுக்கு வந்து ஐ யூஸ் தட் சூடோ நேம். அதர்வைஸ் ஹீ இஸ் தேஜஸ் கிருஷ்ணா பிகாஸ் அவன் பிறந்த உடனே நாங்கள் வந்து கிருஷ்ணருக்கு ரிலேட்டடாக பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி we had couple of choices. ஸோ தேஜஸ் அப்படின்னா அந்த ஆரா, தட் பிரபா. ஸோ தேஜஸோட இருக்கிற கிருஷ்ணர் அப்படின்னு. அண்ட் ஹீ ரீகிறிஸ்டன்ட் இட் ஆஸ் 808 கிருஷ்ணா ஃபார் மியூசிக் ப்ரொடக்ஷன்ஸ். எஸ் மேம். அண்ட் இப்போ எல்லாருக்குமே ஒன்று இருக்கும்ல, இவங்க வந்து இவங்களோட பையன், ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், இந்த மாதிரி ஒன்றும் இருக்குல்ல. பட் ஐ திங்க் வந்து இவங்க இண்டிவிஜுவலாக தான் வந்து பண்ணுறாங்கன்னு 100% வெளியே இருந்து ஃபீல் ஆகும். 100%. தட்ஸ் வாட் இப்போது இன்னைக்கு காலையில் கூட அதுதான் டிஸ்கஷன் இருந்தது. மியூசிக் ப்ரொடக்ஷன்றது வந்து எங்களுக்கு வந்து டைரக்ட்லி ரிலேட்டடே இல்லாத ஒரு ஃபீல்டு. வி ஆர் ஆக்டர்ஸ் பேசிக்கலி. ஐ எம் அ டான்சர். ஸோ வி ஹாவ் கனெக்ஷன்ஸ். நம்மளுக்கு வந்து டைரக்டர்ஸை தெரியும், ப்ரொடியூசர்ஸை தெரியும். பட் இவனோட ஒரு லைக்கிங் டுவர்ட்ஸ் மியூசிக் அது இட் ஸ்டார்டட் வென் ஹி வாஸ் வெரி யங் இட் செல்ஃப். ஸோ ஹஸ்பண்ட் இவர் வந்து சின்ன வயசுலேயே அதை ஐடென்டிஃபை பண்ணி ஹி பாட் அ கீபோர்ட். தென் ஹி wanted to learn drums for some time, so he started drums. Then he wanted to learn guitar for some time. So abdi jump பண்ணிட்டே இருந்தா. Then one fine day that again that during lockdown what happened, இவங்க வந்து ஸ்கூல் academics எல்லாமே they converted into online mode. அப்போது அந்த பீரியடில் he was exposed to this laptop, iPad எல்லாம். அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். அந்த பீரியடில் ஸ்கூலுக்காக ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தான், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி. அப்போ இவன் வந்து மியூசிக் பண்ண ஆரம்பிச்சு எவ்ரிபடி ஸ்டார்டட் லைக்கிங் இட். இன்னொன்று ஹீ ஸ்டார்டட் கெட்டிங் அ லிட்டில் சீரியஸ். அண்ட் தென் அவனாவே இது பண்ணி டெவலப் பண்ணி டைரக்டர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணி இட்ஸ் ஆல் ஹிஸ் ஒர்க் 100%. அண்ட் வி வர் லைக் வாட் ஆர் யூ டூயிங்? வேற ஜானர்ல தனியாக போயிட்டுருக்கு. எங்களுக்கு வந்து டைரக்ட்லி லிங்க்டே இல்லாத இதில் ஹீ ஹிம்செல்ஃப் வெண்ட் அண்ட் மெட் த டைரக்டர்ஸ். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவனுக்கு வந்து ஐ திங்க் ஆஃப்டர் த 3rd or 4th மீட்டிங் தான் இவன் வந்து இவங்களோட பையன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து டைரக்ட்லி உங்கள் பையன் அங்கேயே வந்திருக்கான் அந்த மாதிரி. இட்ஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் தெம் அண்ட் இட் வில் பி அ சர்ப்ரைஸ் ஃபார் அஸ் ஆல்சோ. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ சாங் 2 years முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தது, பரோட்டா வரட்டான்னு சொல்லிட்டு. அது இந்த வெக்கேஷன் டைமில் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டெவலப் பண்ணின ஒரு கான்செப்ட் வச்சு ஹீ டைரக்ட்லி அப்ரோச் த லேபிள் அண்ட் தே வர் இம்ப்ரெஸ்ட் அண்ட் தே டிசைடட் டு ப்ரொடியூஸ் இட். அட் தட் டைம் ஹி வாஸ் லைக் நாட் 18 இல்லை, மைனர். அதனால வி வெண்ட் ஃபார் ரீடிங் த அக்ரிமெண்ட் அண்ட் டு சைன் இட். ஓகே, அதனால தான் நீங்கள் போனீங்க. ஓகே. ஸோ நாங்கள் வந்து இவன் இப்படியெல்லாம் பண்ணுறானா அப்படின்றது எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் டில் நவ்.
we will say நாங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப் இப்ப பண்றோம் அதுதான் கேட்க வந்தேன். நீங்க சொல்லிருப்பீங்கல்ல, நான் இந்த Yeah, டைரக்டர் yeah, ஐ yeah, வில் yeah. ஹெல்ப் அவுட் அப்படி we can put a word or something, or you tell me what we want to do from our side. நான் சொன்னேன் no I'll do it myself. அதுதான் ஓகே. டிஃபரண்டா இருக்கு. yes. So far whatever he's done, we are there to support. The one comfort is like by in a God's blessing னே சொல்லலாம், sort of we are in the field and we நம்மளுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்றது புரியும். என்டையர்லி வந்து படித்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு அதுக்குள்ளே நாங்கள் போடல. ஸோ ஹிஸ் தாட்ஸ் ஆர் லிட்டில் யூனோ ஓப்பன். அதை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது நாங்கள் இது பண்ணுறது கிடையாது. ஸோ ஹீஸ் ஃபைண்டிங் ஹிஸ் ஓன் ஜேர்னி. ஸோ வி ஆர் ஹாப்பி அபவுட் தட் ஸோ ஃபார். பட் ஆஸ் அம்மாவா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம பையன் வந்து இவங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணணும், இல்ல இவங்க படத்துக்கு பாடணும்னு உங்களுக்கு அம்மாவா ஒரு ஆசை ஒன்று இருக்கும்ல, ஃபியூச்சர்ல இது பண்ணணும்டா அப்படின்ட்டு அது அதாவது இருக்கு அந்த மாதிரி? See, எனக்கு வந்து I was thinking that he will become, I am still thinking that he will come into acting also. Because he is also a good dancer and கொஞ்சம் தியேட்டர் இதெல்லாம் வந்து இனிஷியல் ட்ரைனிங் எல்லாம் பண்ணியிருக்கான். So I wish he will soon get a nice opportunity to work in films and with good directors, with big directors. Yeah, so ultimately எல்லா அம்மாவுக்கும் வந்து தன் குழந்தை வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது தானே. ஈவன் when I conceived him, I was wishing that it should be a healthy baby. அது பொண்ணு ஆணு அப்படின்னு கூட இல்லை, இட் ஷுட் பி ஹெல்த்தி பேபி அப்படின்றது தான் நம்மளுக்கு அந்த ப்ரேயரில் இருந்தது. So he should always stay happy and healthy and successful. Successful is the latest addition. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹாப்பினஸ். ஏன்னா இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்மளே பார்க்குறோம்ல, அது லைக் கிவிங் மோர் ப்ரெஷர். அது அகடமிக் வைஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கரியர் வராங்க, இல்லை மியூசிக் வராங்கன்னா பாரு அவங்க இது பண்ணுறாங்க, அந்த கம்பேரிசன்லாம் பண்ணுவாங்கல்ல. கம்பேரிசன் obviously that will be there இல்லையா. ஏன்னா இவன் வந்து he's taking an off stream career. மற்ற குழந்தைங்களெல்லாம் வந்து சயின்ஸ் எடுத்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி அகாடமிக்ஸில் பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது ஒரு பிக் டிசிஷன் ஆக்சுவலி. இட்ஸ் அ வெரி, ஏன்னா நாங்கள் 2 பேருமே அது எல்லாமே பார்த்துருக்கோன்றதுனால ஹவு அன்சர்டன் இட் இஸ்ன்றதும் நம்மளுக்கு தெரியும். அண்ட் தென் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் நிறைய லாட்ஸ் ஆஃப் வெரி இம்ப்ரெசிவ் டேலண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ இன்னும் காம்படிட்டிவாக இருக்குது அந்த ஆர்டிஸ்ட்ரின்ற ஃபீல்டு. அது எனி க்ரியேட்டிவ் திங் கெரியர் எடுத்தாலும் ஸோ இட்ஸ் மோர் காம்படிட்டிவ். ஸோ அந்த லாங் டேர்ம் சஸ்டனன்ஸ்ன்றது இட்ஸ் பிக் சேலஞ்ச். யா, ஸோ அதுதான் சக்ஸஸ் அண்ட் சப்போர்ட் ஆஃப் எவ்ரிபடி மேட்டர்ஸ் a lot in that. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர், இது எங்களோட பாரடைஸ். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.